ஜானகி பயங்கர கோவமா இருக்காங்க. செல்லம்மாவ திட்டுறாங்க. "எதுக்காக என் பொண்ணோட வாழ்க்கைய அழிச்சிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஆர்த்தி சொல்றாங்க, "எங்க அப்பா பண்ண தப்பா எதுக்காக நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்க? எதுக்காக என்னோட கல்யாணத்த நிறுத்துனீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா திட்டிட்டு இருக்காங்க. ஆனா நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்றாங்க. "நீ எல்லாமே பண்ணியிருக்க. உன் ஃபோன்லேருந்து தான் கால் போயிருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா வராங்க. செல்லம்மா யோசிக்கிறாங்க. என்ன நடந்திருக்கும்? நம்ம ஃபோன் எடுத்து யார் பேசியிருப்பா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வராங்க. கிட்ட வந்து அவங்க பொண்ணுகிட்ட கேட்குறாங்க. "இங்க பாரு மலர், நான் சொல்றத கேளு. என்னோட ஃபோனை யாராவது எடுத்தாங்களா? நீ பார்த்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லம்மா, யாருமே எடுக்கலம்மா. நான் தான் விளையாடிட்டு இருந்தேன். யாருமே எடுக்கல. ரியா கூட விளையாடுனம்மா" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யார் எடுத்து ஃபோன் பண்ணியிருப்பா? அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கிட்ட வராங்க. வந்துட்டு சொல்றாங்க, "அம்மா, எனக்கு ஞாபகம் வந்துருச்சும்மா. ஆமாம்மா, அன்னைக்கு நான் விளையாடிட்டு இருந்தேன். உன்னோட ஃபோன் கீழ விழுந்ததும்மா. அப்ப மேகா ஆண்டி அவங்க தான் எடுத்தாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்படியா? சரி, சரி" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. செல்லம்மா அப்படியே கிட்ட போறாங்க. மேகா கார் எடுக்க வராங்க. கிட்ட போய் கேட்குறாங்க, "ஆமா, நீ எதுக்காக என்னோட ஃபோனை எடுத்து ஆர்த்தியோட கல்யாணத்த நிறுத்துன? எவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க. அவ என்ன பண்ணா பாவம்? அவ வாழ்க்கையோட எதுக்கு விளையாடுன?" அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா பயங்கரமா மேகாவ திட்டுறாங்க. "என்ன பண்ண போற இப்ப நீ?" "ஆமா, நான் தான் பண்ணேன். நான் தான் கல்யாணத்த நிறுத்தினேன். உன்னால என்ன பண்ண முடியும்? எவ்ளோ தைரியம் இருந்தா நீ இங்கேயே இருக்கல்ல, எல்லாமே நான் பண்ணுவேன். இனிமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையும் நான் பண்ணிட்டே தான் இருப்பேன்." அப்படி சொல்லிட்டு மேகா சொல்றாங்க. அத கேட்டோனே செல்லம்மாக்கு பயங்கரமா கோவம் வருது. "ச்சீ! நீலாம் ஒரு ஜென்மமா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா திட்டிட்டு இருக்காங்க செல்லம்மா மேகாவ. "ஆமா, அப்படிதான் பண்ணுவேன் போ" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்கருந்து செல்லம்மா வந்துட்டாங்க. அப்ப மேகா கிட்ட அங்க வராரு ஜானகியோட வீட்டுக்காரர் வந்து பேசுறாரு. "எவ்ளோ தைரியம் இருந்தா இந்த செல்லம்மா என் பொண்ணோட கல்யாணத்த நிறுத்தியிருப்பா. அவள என்ன வேணா நான் பண்ணுவேன். உயிரோடயே இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா திட்டிட்டு இருக்காரு. அப்ப மேகா யோசிக்கிறாங்க. "ஓ! நாம தான் பண்ணோம்னு தெரிஞ்சா நம்மள என்ன வேணாலும் பண்ணிடுவார் போல இருக்கே. நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. சரி, சரி" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிறாங்க. சித்துவோட அப்பா சொல்றது எல்லாமே. செல்லம்மா கிட்ட சித்துவோட அப்பா பேசிட்டு இருக்காங்க. "அப்பா, உங்க மாமா ஓடி வராரு. என்ன மாமா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு மேகா கேட்குறாங்க. "அதுவா, ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சேலரி போடலன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்றாரு. "ஓ! அப்படியா? இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. ரூ. 50,00,000 அந்த இடத்துல ஏமாந்துட்டோம். இப்போ பணம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன் மாமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஏதாவது தப்பு பண்ணா மாமா நீங்க அத சொல்லி சரி பண்ணணும். நீங்க எதுவுமே சொல்லல. இப்ப பாருங்க எவ்ளோ லாஸு. இப்ப சேலரி கூட ஸ்டாஃப்க்கு போட முடியாது. இப்ப என்ன பண்றது? அந்த செல்லம்மா என்ன சொன்னாலோ அதுதான் நடக்குது" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. "என்ன பண்றது மேகா?" அப்படின்னு சொல்லிட்டு சித்துவோட அப்பாவும் கேட்குறாரு. "எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. செல்லம்மா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல ஒரே ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க. "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு மேகா கேட்குறாங்க. "இல்ல, 3 மாசமா சம்பளம் தரல. அதனால எல்லா ஸ்டாஃப்ஸும் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. போராட்டம் பண்றாங்க" அப்படின்னு சொல்றாங்க. மேகா வெளிய வராங்க. வந்தோடனே பேசலான்ட்டு. ஆனா பேசவே முடியல. எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் பயங்கரமா கோவம் வருது. அந்த கேட் எல்லாத்தையுமே எகிறி குதிச்சு உள்ள வராங்க. வந்துட்டு மேகாவ அங்க இருக்க கல்லு கில்லு எல்லாத்தையும் சேர்த்து அடிக்கிறாங்க. அப்படியே கத்துறாங்க மேகா. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க செல்லம்மா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாங்க. "ஐயய்யோ! என்ன நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன், லக்ஷ்மி எல்லாருமே பார்க்குறாங்க.